ஒரு கதை சொல்லட்டா சார் அப்படின்னு. டீசல்னு ஒரு படத்துக்கு போனேன். ரொம்ப வருஷமாவே படம் எல்லாம் வருதா ஏன்னா அந்த ஒரு பாட்டு வந்து அதுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுச்சுல. ஆமா, அது எல்லாருமே ரொம்ப கிரேஸா இருந்தாங்க. அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பெருசா வச்சுச்சான்னு கேட்டா, இவ்வளவு நாள் நம்ம மாரி செல்வராஜ் கிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்துருக்கோமோ அதுல இருந்து இந்த கதைக்களம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கோர் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பாலிடிக்ஸை வந்து மாரி செல்வராஜ் பேசுறாரு அப்படிங்கிறது விமர்சனமாவே ஆகும். பட் இந்த முறை வந்து பிரதீப்போட ஆக்டிங் நான் பர்டிகுலரா அப்ரிஷியேட் பண்ணி பார்த்தா ஒரு கிரேசியான பர்டிகுலரா நான் பார்க்குறது ஸ்டைல். சாக்லேட் சாப்பிட்றதுல இருந்து கிரிக்கெட் ஆடுற ஸ்டைல்ல இருந்து எல்லாத்துலயுமே ஏதோ ஒன்று சம்திங் டிஃப்ரெண்ட். புரட்சி பண்றாங்க, புரட்சி பண்ணி அவரு ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஆகுறாரு. அவருக்கு வந்து வளர்ப்பு மகனா யாரு? வடசென்னை படம் பாத்தீங்க கிட்டத்தட்ட. ஏன்னா வெற்றிமாறன் இன்ட்ரோ கொடுக்குறாரு. அப்படியா? என்னடா டீசல் படத்துக்கு வந்தோம், கடைசியில பார்த்தா ஓடிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்துல போய் அமீர் வந்து நான் எதுக்காக போராடி இதெல்லாம் தொடங்கினேன் அப்படிங்கறத தெரியாம இதை வந்து ஒரு தனிப்பட்ட பிரச்சனை மாதிரி இவங்க எல்லாம் மாத்திக்கிட்டாங்க. அதற்கான ஒரு கருவை புரியாம இவங்க நடந்துகிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே ரொம்ப ஒரு டெப்தான டயலாக்கா வந்து நமக்குள்ள அந்த டாக்ஸிசிட்டியை ஹீரோயிக்கா காட்டுறது. அந்த இதை தாண்டி தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வரும்போது அந்த இப்ப என்ன சொல்றது, முந்தி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கூட அந்த பாடி ஷேமிங் காமெடியா இருக்கட்டும், இல்ல அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அசிங்கமா திட்டி பண்றதா பிரதீப் தான் அதுல மூலகாரராச்சு. ஏதாச்சும் ஒண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு கடைசியில அதுக்கு ஒரு ரிசல்ட் நான் வரேன், அதுக்கு தான் வரேன். அந்த ஸ்டோரி தான் நான் வந்து ரொம்ப பிளஸ்ஸா பாக்குறேன். கண்டிப்பா வந்து அந்த இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஆக்டர் ஒருத்தர் நடிச்சிருந்தாருன்னா அதோட இது கோணமே வேறையா இருந்திருக்கும். அதே போல இதுல இருக்கிற அந்த கேஸ்டிங்ஸ் வந்து நான் ரொம்ப நெகட்டிவா பாக்குறேன். யாருமே வந்து இதுக்கு ஆப்டாவும் இல்ல, ஒரு செட்டே ஆகாத மாதிரியான ஒரு இதா இருக்கு. விக்கு ஒண்ணு வச்சுட்டு எல்லாருமே சுத்துறாங்க. ஈவன் திலக்கு வந்துட்டு ஒரு விக்கு வச்சுட்டு ஒண்ணு வராரு. அது பார்க்கும் போதே நமக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. துருவிக்ரம்க்கு என்ன மாதிரியான ஒரு வெயிட்டேஜ் வந்து இந்த திரைப்படம் ஃபுல்லா த்ரூ அவுட் தி ஃபிலிம் இருக்கோ அதே வெயிட்டேஜ் பசுபதிக்கும் இருக்கு. அந்த எமோஷன்ஸை கேரி பண்ண விதமா இருக்கட்டும், அந்த போலீஸ்காரங்க கிட்ட போய் கெஞ்சிட்டதா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன சீன்லயுமே மனசை அடிச்சு தள்ளிட்டாரு. எனக்கு சொல்லும் போதே கூஸ் பம்ஸ் ஆகுது. நிஜமாவே அவ்வளோ. தி ஃபைனல் கட் நேயர்களுக்கு வணக்கம். தீபாவளிக்கு மொத்தம் 3 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. டீசல், டூட் அண்ட் பைசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 படங்களை தீபாவளியோட வின்னர் யாரு அப்படின்ற ஒரு டிபேட் அப்படின்றது நம்ம த்ரூஅவுட் சோஷியல் மீடியாஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஒரு டிபேட்டை தான் இன்னைக்கு களத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். நம்ம களத்துல சந்திக்க போற ஆட்கள் யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சந்தோஷ். வணக்கம் சந்தோஷ், நீங்க தான் டீசல் பாத்துட்டு வந்தீங்க, தெம்பா வந்திருக்கீங்க பார்த்தாலே தெரியுது. அண்ட் பைசன் பாத்துட்டு வந்தா அப்புறம் வணக்கம் அப்புறம். சோ நேத்து ரிவ்யூ சூப்பராகவே பண்ணிருந்தீங்க. இருந்தாலும் என் அளவுக்கு வரல, பட் ஸ்டில் ஓகே. சோ இதுல என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரா அவங்களோட ஸ்டோரிஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம்னு பாக்குறேன். யார் ஆரம்பிக்கிறீங்க? ஓகே, ஒன்லைன் டூட்ல இருந்து ஆரம்பிச்சலாம். டூட்ல இருந்தா இல்ல, நான் இன்ட்ரோ நான் கொடுத்தேன், சரியான வேற யாரையும் ஆரம்பிக்க வைக்கலாம்னு பார்த்தேன். என்னன்னாலும் உங்க சேனல் ப்ரோ. நன்றி, தேங்க்யூ. இப்போ டூடோட ஸ்டோரிஸ் ஃபர்ஸ்ட் நான் சொல்லினேன். கதைக்களம் ஒரு கதை சொல்லட்டா சார் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீனே என்னன்னா ஒரு கல்யாணத்துல ஆரம்பிக்குது. டூட் படத்தோட ட்ரெய்லர் டீசர்லாம் பார்த்தாலே ஒரு இது தெரியும், ஒரு கிரேசியான ஒரு ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எங்க பார்த்தாலும் எதா இருந்தாலும் ஒரு எக்ஸைட்டிங் ஸ்டஃப், எதா இருந்தாலும் நல்ல லவுடான ஒரு விஷயமா தான் இருந்தது. நல்லா கலர்ஃபுல்லாவும் இருந்தது. டூட் அப்படி ஆரம்பிக்குது. ஃப்ரெண்டு தான் மமிதா பைஜு, ஒரு அத்தை பொண்ணு அவங்களுக்கு. யாரு நம்ம டூட் பிரதீப்புக்கு. அந்த மமிதா பைஜு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல பிரதீப் வந்து அவங்களுக்கு ரொம்ப சொல்றாங்க. பட் பிரதீப் வந்து இல்ல நான் எனக்கு வேண்டாம், நான் ஒன்னு ஃப்ரெண்டா மட்டும் தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஜோன் பண்ணிட்டாரு. ஓ மை காட் அப்படின்ற மாதிரி நமக்கும் ஃபீல் ஆயிடுச்சுன்னா, மமிதா பைஜுவை ஃப்ரெண்ட் ஜோன் பண்றீங்களா சார் அப்படின்ற மாதிரி நமக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. சரியா, நெக்ஸ்ட் அந்த இதுல ஹார்ட் பிரேக்கான மமிதா வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபாரின் போயிடுறாங்க. ஃபாரின் போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு சின்ன பிரிவுல வந்து பிரதீப் வந்து ரியலைஸ் பண்றாரு, இல்ல நான் வந்து மமிதா லவ் பண்றேன் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு மாமாட்ட போய் சொல்றாரு, பாருங்க மாமா, உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்க ஆனா எனக்கு மமிதாட்ட வந்து, அதாவது குரல் அந்த பொண்ணு பேரு, குரல்கிட்ட வந்து என்னால டைரக்டா பேச முடியாது. எதனாலன்னா எனக்கு அந்த ஒரு கில்ட் இருக்கு. நான் நேர்ல வந்ததுக்கு அப்புறம் சாரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் நடக்குது. குரல் வந்து இந்தியா வராங்க. இந்தியா வந்தோடனே நம்ம யார் அகன் தான் பிரதீப். அகன் என்ன சொன்னாருன்னா, நேர பார்த்துட்டு மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் நான் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். நேர பார்த்தோன்னே முதல்ல முத்தம் கொடுக்க போறாரு. இவன் பிடிச்ச தள்ளி விட்டுட்டு, ஏன்பா யார் நீ, நம்ம கல்யாணம் நடக்க போகுது, ஆமா
ஆனா எனக்கு இன்னொரு பையன் மேல லவ் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அச்சோ என்னையா இப்போ அங்க போனது இங்க ட்விஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அகன் ரிஜெக்ட் பண்றாரு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் தான், ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஹாஃப் டைம் இது. ஓகே, இந்த இன்டர்வலுக்கு இன்னும் டைம் இருக்கு. நைஸ். ஓகே சொல்லுங்க. அப்புறம் இது வந்து ரொம்ப குயிக்காவே நடக்கும். ஒரு 25 மினிட்ஸ்க்குள்ள இந்த ஒரு சீன்ஸ் எல்லாமே நடந்து முடிஞ்சது. இப்போ என்னன்னா குரல் வந்து நோ சொல்லிடுறாங்க. ஐ மீன் லைக் அகனுக்கு யாரு கல்யாணம் பண்றது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அப்படின்னு பொழுது இல்ல நீ வந்து அவனை தான் லவ் பண்ற, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அகன் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஓகே கல்யாணம் நிக்க போகுது. பட் ஸ்டில் ஓகே உனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னால தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. குரல் வந்து போயிட்டு அவங்க அப்பாட்ட சொல்றாங்க, நான் வந்து இன்னொரு காஸ்ட் பையன் அப்படின்றாங்க. அந்த அப்பாவுக்கு வந்து என்ன இன்னொரு காஸ்ட் பையனா, ஓ மை காட் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபிக்கல் ஒரு அப்பா மாதிரியே பேசிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. இப்போ யார கல்யாணம் பண்ணுவாங்க குரல், அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றதுதான் கதையா மாறுது. இன்னும் சொல்ல போனா இதுக்கப்புறம் தான் கதையா ஆரம்பிக்குது. இங்கதான் ஹாஃப் டைம் என்னன்னா அகனை கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வருது. கல்யாணமும் பண்ணிடுறாங்க. பட் ஆனா லவ் வந்து இந்த பையன் மேல இருக்கு. இந்த இது எப்படி ஷேப் ஆக போகுது அப்படின்றதான் கதை ஆரம்பிக்கிற பாயிண்ட் எங்கன்னா இன்டர்வல்ல தான் ஆரம்பிக்குது. சோ தட்ஸ் இட். அதுக்கப்புறம் வர ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒண்ணுமே இல்லையா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லா கதையோட பில்டப் மட்டும் தான் இருக்கு, ஸ்டோரி பில்ட் தான் இருக்குது. கதை ஆரம்பிக்கிறதே ஃபர்ஸ்ட் ஹாஃபோட இன்டர்வல்ல தான் ஆரம்பிக்குது. இந்த ஹோல் கான்செப்ட் எல்லாமே இன்டர்வல்ல தான் ஆரம்பிக்குது. சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆனா இன்டர்வல் வந்து நல்ல ஒரு ஹை பாயிண்ட்ல முடிச்சிருந்தாங்க. சாயா பிங்கரோட மியூசிக் வந்து எனக்கு அந்த இடத்துல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓ வேற லெவல்யா அப்படின்னு சொல்லிட்டு சரி சூப்பர் 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 அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஆனா செகண்ட் ஹாஃப்ல தெரியுமில்ல தமிழ் சினிமா செகண்ட் ஹாஃப் அப்படின்னாலே பயங்கரமான கடந்த ஒரு 2 வருடங்களாக செகண்ட் ஹாஃப் என்றால் என்ன டோட்டலா அப்படி இருக்குல்ல. சோ அந்த ஒரு ஃபாலும் இதெல்லாம் மீட் ஆகுது. சோ இதுதான் டூடோட கதை. நெக்ஸ்ட் யார் கதை சொல்றீங்க? நீங்க ஒரு கதை சொல்றீங்களா சார்? நான் ஒரு கதை சொல்லலாம். ஏன்னா நான் பெருசா சொல்லல. டீசல்னு ஒரு படத்துக்கு போனேன். ரொம்ப வருஷமாவே படம் வெளில வருதா ஏன்னா அந்த ஒரு பாட்டு வந்து அதுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுச்சுல. ஆமா, மிருனால் தாக்கூர் வரைக்கும் அதை இது பண்ணி அது எல்லாருமே ரொம்ப கிரேஸா இருந்தாங்க. பட் டீசல் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பெருசா வச்சுச்சான்னு கேட்டா ஆஃப்டர் அந்த தொடர்ந்து ஹிட் பார்க்கிங் ஹிட், அதுக்கப்புறம் பார்த்தா லபர்பந்து ஹிட், இதுக்கப்புறம் 3ஆவதா வருதுதான் வந்து இந்த டீசல். சோ இதுலயும் அவர் வந்து ஒரு ஹிட் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா படமா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கதை வந்துட்டு வழக்கம் போலதான். ஒரு கடலோரமா ஒரு குப்பம் இருக்குது. அந்த குப்பம் வந்து கார்பரேட் ஆட்களால வந்து அந்த இடம் தேவைப்படுது அவங்களுக்கு. அதுக்காக ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க. அதனால அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த பாதிக்கப்பட்ட விஷயத்தையே வந்து அவங்க பிசினஸா மாத்துறாங்க. அவங்களுக்கான ஒரு லைஃபா வந்துட்டு இது அதன் மூலமா கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஒருத்தவங்க புரட்சி பண்றாங்க. புரட்சி பண்ணி அவரு ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஆகுறாரு. அவருக்கு வந்து வளர்ப்பு மகனா யாரு வடசென்னை படம் பாத்தீங்களா? கிட்டத்தட்ட. ஏன்னா வெற்றிமாறன் இன்ட்ரோ கொடுக்குறாரு. எனக்கு வெற்றிமாறன் கொடுக்கும்போது என்னடா டீசல் படத்துக்கு வந்தோம், கடைசியில பார்த்தா ஓடிட்டு இருக்கேன். ஐயோ அரசன், ஆமா தலைவர் வேற 4ஆவதா வந்துட்டாரு வேற. சரி ஓகே, கதைதான் இது வழக்கமா இருக்கிறதா. ஒரு கடற்கரை பக்கம் இருக்கிற மக்களை வந்துட்டு மாத்தணும். அதுக்கு கார்பரேட் வந்துட்டு ஒரு திட்டம் போடுவாங்க. அந்த திட்டத்துக்காக அவங்களுக்கே தெரியாம அவங்க அதுக்கு உழைச்சிட்டு இருப்பாங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். அது யாருன்னு பார்த்தா அந்த கேங்ஸ்டர் வந்து மனோகர்னு சொல்லி இவரு நம்ம சாய் சார் நடிச்சிருப்பாரு. அவர் நடிச்சிருக்காரு. டீசல் வாசுவா வந்துட்டு ஹரிஷ் கல்யாண், அத்துல்யார் அவர் பேரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பெட்ரோல் திருடுவாங்க. இப்ப இன்னொரு சைடு அங்கெல்லாம் இருக்குல்ல அந்த ஃபேக்டரி இருக்குல்ல, அதுல வந்து ஒரு பைப்பிங் போட்டு போறதுல பெட்ரோல் திருடுறதுதான் கான்செப்ட். அதாவது க்ரூட் ஆயில் திருடி பத்தான்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்துட்டு இங்க இருந்து மும்பைக்கு அனுப்புறாங்க. அவர் கிரிக்கெட் ரிட்டையர் ஆயிட்டு இது பண்ணாரு. நோ அந்த பத்தான் இல்ல, பத்தான் ரிஃபைனரி அப்படின்னு சொல்லி அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தா இது ஒரு அம்பானியா வச்சுக்கலாம். அவரையே நீங்க செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா நிஜ உலகத்துல பார்த்தோம்னா ஒரு பக்கம் பெட்ரோலை வச்சு விலை நிர்ணயம் இந்த மாதிரி எல்லாம் போறது வந்து அம்பானியும் குறிக்கும். அதுக்கப்புறம் அதை வச்சு அவர் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு போர்ட்டே, அதாவது பிரைவேட் போர்ட் ஒண்ணு கொண்டு வர போறேன்னு சொல்லி அங்க இன்னொரு ஏல ஆரம்பிக்கிற ஆள் மாதிரி தருது. அப்படிதான் எனக்கு அதை பார்க்கலாம் போது ஓகே இவருக்குள்ள ஒரு எஸ்பி ஜனநாதன் இருந்திருக்காரு அப்படின்னு தோணுச்சு. அடுத்தெல்லாம் போனா ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவோட அந்த இன்டெலிஜென்ஸ் அண்ட் தென் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சாவாரு ஹீரோக்காக, அண்ட் தென் அந்த பெரிய கேங்ஸ்டர் வந்து போலீஸ் பிடிப்பாங்க. இது அந்த ஒரு டெம்ப்ளேட்குள்ள இருந்தாலும் பட் அந்த காட்டப்பட்ட இடம்ங்கிறது இருக்குல்ல அது நல்லா இருந்துச்சு, புதுசா இருந்துச்சு. இப்போ நம்ம வட சென்னையில வந்து மோஸ்ட்லி வந்து ஃபிஷரி வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஸ்மக்லிங் இதெல்லாம் இருந்துச்சு. இதுவும் ஒரு ஸ்மக்லிங் தான்.
பட் இந்த க்ரூட் ஆயில் இதை வச்சு பண்ணியிருந்தாங்க. அதுக்காகவே வந்து ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் வேற படிச்சிருப்பாரு ஹரிஷ் கல்யாண். பரவாயில்ல, கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஸ்மக்லிங் பண்ணிருக்காரு. ஆமா, இவர் நல்லா படிக்க வச்சிருப்பாரு. பிரேக்கிங் பேட் ரெஃபரன்ஸ். ரைட். அது ஒரு சீனுக்கு தான் வந்து பாப்பாரு, இவங்க கலப்படம் பண்ணுவாங்க. அதான் அந்த ஏரியாவிலேயே வந்து ஒரு அவங்களுக்கு அகைன்ஸ்டா ஒருத்தன் இருப்பான், இந்த இதை பிடிக்கணும், சிண்டிகேட்டை பிடிக்கணும்னு ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து இவங்கள்ட்ட இருந்து ஆட்டையை போடுவான். அது அவங்களுக்கே தெரியாது, ஒரு கட்டத்துக்கு மேல தான் தெரியும். பரவாயில்ல, சிண்டிகேட் அப்படின்னா எனக்கு நேரம் டக்குன்னு கூலி தான் ஞாபகம் வருது. சாரி. நெக்ஸ்ட் உங்க பைசன். இன்னும் முடியலையா? சாரி. ஓகே, சாரிங்க. இல்ல ஒன் லைனா ரொம்ப வந்து எக்ஸ்பிளைன் டீடைலா போயிருச்சுன்னு பார்த்தேன். இல்ல அப்புறம் வந்தாச்சு முடிச்சு விட்டுருவோமே. கடைசில பார்த்தா 2 கோடி க்ரூட் ஆயில திருடிடுவாங்க. ஓகே. அதை வச்சு இந்திய அரசாங்கத்துக்கிட்டே அவர் ஒரு பெரிய பேரம் பேசுவாரு. நான் கான்செப்ட் இதுக்கு இந்த பக்கம் பார்த்தா இவரு ஒரு ஃபிஷர்மேன்ஸ், அப்புறம் அங்க இருக்கிற பெண்களை வச்சு ஒரு போராட்டம் பண்ணி அங்க இருந்து மீண்டு வருவாரு. ஓகே, ரைட், நைஸ். கடைசில கத்தி கிளைமேக்ஸ் மாதிரி பிரஸ் கிளப்ல பேசலாம் செய்வாரு. அப்படியா? அதுதான் சொன்னீங்களா நீங்க ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் நான் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு? எஸ். ஓகே, ஓகே, நீங்க சொல்லுங்க. முடிச்சுட்டீங்க. பைசன். ஸோ இவ்வளவு நாள் நம்ம மாரி செல்வராஜ் கிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்துருக்கோமோ அதுல இருந்து இந்த கதைக்களம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தி கோர் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பாலிடிக்ஸை வந்து மாரி செல்வராஜ் பேசுறாரு அப்படிங்கறது விமர்சனமாவே ஆகும். ஏன் இவ்வளோ காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பேசுறாரு அப்படின்ட்டு ஒரு சிலர் விமர்சனம் செய்வாங்க, அண்ட் ஒரு சிலர் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, இது அவசியமான ஒரு விஷயம் சொசைட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த முறை வந்து முழுக்க முழுக்க அந்த ஸ்போர்ட்ஸை பேஸ் பண்ணியே தான் கதைக்களம் நகருது. அதுல ஒரு காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இல்லாம இந்த சொசைட்டல் ப்ரெஷர் இருக்கு அவங்களுக்கு. ஒரு கடைக்கோடி கிராமத்துல இருந்து கபடி மேல ஆசையோட இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி ஒரு இந்தியன் நேஷனல் பிளேயர் ஆகி இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஜப்பான்ல போய் கபடி விளையாடுறாரு அப்படிங்கறதாங்க. இதுக்கு இடையில அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்றாரு, என்ன மாதிரியான கஷ்டங்களை கடந்து வராரு, ஊருக்குள்ள நடக்கக்கூடிய அந்த சாதிய ரீதியான கலவரங்கள், இது எல்லாமே கலந்ததுதான் பைசன் திரைப்படம் சொல்லலாம். இதுல வந்து இடையில ஒரு 2 குரூப் காட்டுறாங்க. ஒரு மேலாதிக்க சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய அந்த 2 சமூகத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணி 2 தலைவர்களா லாலும் அதுக்கப்புறமா அமீரும் வராங்க. இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பர்சனல் வெஞ்சன்ஸ் இது நல்லா நோட் பண்ணும். ஏன்னா இது வந்து ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸா தான் திரைப்படத்துல காட்டுறாங்க. இதை வந்து ஸ்டார்டிங்லயே வந்து மனத்தி கணேசனுடைய ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா இது வந்து அவருடைய ஒரு கோரை மட்டும் எடுத்துக்கிட்டு ஃபிக்ஷனல் ஸ்டோரியா தான் வந்து மாரி செல்வராஜ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு கோர் தான் அந்த கபடி பிளேயர் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அது ஒண்ணு. ஸோ அப்படி 2 சமூகத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவா லால் அண்ட் அமீரை காட்டுறாங்க. அவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் தான். அதை இந்த ஊருக்காரங்க என்ன பண்ணுவாங்க, இவர் இந்த கம்யூனிட்டியில இருக்காரு, இவர் இந்த கம்யூனிட்டியில இருக்காரு அப்படின்றதுக்காக அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இது ஒரு சாதிய கலவரம், ஒரு 2 ஊருக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை, 2 தெருவுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி மாத்திடுவாங்க. சோ ஏன்னா ஒரு கட்டத்துல போய் அமீர் வந்து நான் எதுக்காக போராடி இதெல்லாம் தொடங்கினேன் அப்படிங்கறத தெரியாம இதை வந்து ஒரு தனிப்பட்ட பிரச்சனை மாதிரி இவங்க எல்லாம் மாத்திக்கிட்டாங்க. அதற்கான ஒரு கருவை புரியாம இவங்க நடந்துகிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே ரொம்ப ஒரு டெப்தான டயலாக்கா வந்து நமக்குள்ள இறங்கும். ஏன்னா அவர் வந்து இந்த மக்கள் விடுதலை படணும், இவங்களுடைய உரிமையை அவங்களுக்காக பேசணும் அப்படின்ட்டு தான் இதை ஆரம்பிச்சிருப்பாரு. பட் அது கடைசியில அப்படிதான் ஆரம்பிக்கும். இந்த பகையே அப்படிதான் ஆரம்பிக்கும், அவங்களுடைய உரிமைகளை கேட்டுதான் ஆரம்பிக்கும். பட் அது கடைசியில என்னவாகும்னா அந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே அவங்க அடிச்சுக்கிற மாதிரியான சில காட்சிகள் எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பாங்க. அதாவது ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இது எல்லாமே கதையோட அப்படியே ஒட்டியே டிராவல் ஆகுது. ஸோ இவ்வளவு ப்ரெஷருக்கு மத்தியில ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அதுல மட்டுமே ஃபோக்கஸ்டா இருந்து வெளியே வரணும்னு நினைப்பாரு. பட் அதை விட மாட்டாங்க, நிறைய ப்ரெஷர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. பட் அதையும் மீறி அவர் எப்படி சாதிச்சு வராரு அப்படிங்கிறது தான் பைசன் காலமானது. இப்போ இந்த நீங்க சொன்ன கதை ரொம்ப அப்ரெஷன், நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப இன்டென்ஸா இருந்துச்சு படம் வந்துட்டு. இப்போ த்ரூவுக்கு இது 3வது படம், பட் அவரை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட டெபியூட் அப்படின்னாரு. சரியா பண்ணிருக்காருன்னு நினைக்கிறீங்களா எப்படி? ஓகே, இல்ல நானுமே த்ரூவோட டெபியூட் ஃபிலிமா தான் இதை பாக்குறேன். ஏன்னா ஏற்கனவே அவர் சொன்ன அதே எக்ஸ்பிளனேஷன் தான். முதல் படம் பண்ணாலுமே அது ஒரு ரீமேக், ஓகேவா? அதுல அந்த ஆக்டர் எப்படி நடிச்சிருக்காரோ அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தான் நினைப்போம். அந்த படத்தை கண்டிப்பா ஆப்வியஸா பார்த்துட்டு தான் நம்ம அந்த ரீமேக் உள்ள இறங்கியிருப்போம். அண்ட் 2வது படமும் மெயின் கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல விக்ரம் சார் தான் மெயின் கேரக்டர். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆக்டிங்கு விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு, அவர் இன்னும் கொஞ்சம் டெப்தா பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவ்வளோ ப்ரெஷருக்கு மத்தியில நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு ஒரு சந்தோஷம் கிடையாது, என்னால கத்தி அழ முடியல, அது என்னோட வீக்னஸ் ஆயிடும். நான் வந்து ரொம்ப முரடனான ஒரு பையனா இருக்கேன், என்ன வந்து கிட்டான் தான் அவன் பேரு, ஓகேவா? சோ அந்த ஒரு காலமாடன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி
ரொம்ப ஒரு சட்டிலான ஆக்டிங் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா எந்த இடத்துலயுமே ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாம அந்த ஒரு அந்த ஒரு விரக்தியை காட்டுறதுன்னு சொல்லுவாங்களே, அதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அதை கரெக்டா எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ துருவோட ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் நான் நல்லா பண்ணிருக்காருன்னு தான் சொல்லுவேன். ஆக்சுவலா இல்ல பசுபதியோட ஆக்டிங் பத்தி நீங்க ரிவ்யூல மென்ஷன் பண்ணீங்க, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பசுபதியோட ஆக்டிங் வேற லெவலா இருந்துச்சு அப்படின்னு. இல்ல துருவா பசுபதி அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. பசுபதியோட ஆக்டிங் நம்ம சொல்லவே வேணாம். சார்பட்டா பரம்பரை நான் கண்டிப்பா அதை மென்ஷன் பண்ணியாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பசுபதியை எல்லாருமே தூக்கி கொண்டாடின ஒரு திரைப்படம் தான் சார்பட்டா பரம்பரை. அப்ப சார்பட்டா பரம்பரையில வந்து அந்த ஒரு விளையாட தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆர்யா உள்ள இறங்கும் போது பரவாயில்ல இப்படி விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டா அவருடைய கண்ணில் பார்க்க முடியும். பட் இதுல வந்து பையனை கபடிக்கு விட்டா ஏதாவது பிரச்சனைக்குள்ள போயிடுவாங்களோ, ஊரே கலவரமா இருக்கே, நம்ம பையன் வந்து கையில கத்தி எடுத்துடுவானோ அப்படின்ற ஒரு பயத்தோட, அந்த பயம் கலந்த அழுகையோட, பையன் இவ்வளவு சூப்பரா ஆடுறானே அந்த சந்தோஷத்தோட எல்லா மிக்சட் ஆஃப் எமோஷன்ஸையும் அப்படியே ஒரே சேர காமிச்சிருப்பாரு. ஸோ இது ஒரு ஃப்ரேம் மட்டும் நான் சொல்றேன். துருவ விக்ரம்க்கு என்ன மாதிரியான ஒரு வெயிட்டேஜ் வந்து இந்த திரைப்படம் ஃபுல்லா த்ரூ அவுட் தி ஃபிலிம் இருக்கோ அதே வெயிட்டேஜ் பசுபதிக்கும் இருக்கு. அந்த எமோஷன்ஸை கேரி பண்ண விதமா இருக்கட்டும், அந்த போலீஸ்காரங்க கிட்ட போய் கெஞ்சிறதா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன சீன்லயுமே மனுஷன் அடிச்சு தள்ளிட்டாரு. எனக்கு சொல்லும் போதே கூஸ் பம்ஸ் ஆகுது. நிஜமாவே அவ்வளோ செம்மையா இருந்துச்சு. பசுபதி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்து விருமாண்டி மூவி. அதெல்லாம் ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பார் இந்த இன்டராக்ஷன் ஆரம்பிக்கும் போது கத்தி வேண்டாமா அந்த சீன்ல வந்துன்னா விருமாண்டி வந்து ஒரு வெட்டு வாங்கிட்டு திருப்பி அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிட்டர்ன் வரும்போது இவர் வந்து ஷேவ் பண்ணிட்டு உடம்புல முடியெல்லாம் அப்படி ஷேவ் பண்ணிட்டு போது விருமாண்டி சொல்லுவாரு, யாரு எரியும்யா அப்படின்னு. இவர் அதே மாதிரி எரியும்யா அப்படின்னு அந்த வெய்ய கிளம்புடா அப்படின்னு அந்த ஒரு ஆக்டிங் வந்து அந்த ஒரு இதாவே மாறிடுவாரு. நாங்க அந்த இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஆக்டிங்னு சொல்றதையே நான் வந்து மறுக்கிறேன். ஆக்டிங்னு சொல்றது ஒரு மாதிரி நேச்சுரலாவே அது வருது அப்படின்னு வாழ்ந்திருக்காரு. அதனால இப்ப நம்ம சார்பட்டால பாக்குற பசுபதிக்கும் தங்கலான்ல பாக்குற பசுபதிக்கும் டோட்டலா வேற மாதிரியா இருக்கும். தங்கலான் பசுபதி என்ன இந்த ஒரு கேரக்டர் இவ்வளவு மெனக்கெடுவியா நீ அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். ரொம்ப நல்லா நீங்க சொல்றது வந்து ஒரு ஆர்டோஸ் ஓரியன்டட் பிலிமா சொல்றீங்க. எனக்கு பசுபதி வந்துட்டு ஈவன் இன் தூள்லயும் பிடிக்கும், பட்டாசு பாலுன்னு சொல்லி அதுலயுமே ஒரு மாஸ் கமர்ஷியலுக்கும் என்ன தேவையோ அந்த எலமெண்ட்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பாரு. அதே போல ஒரு ஆர்டோஸ் பிலிமுக்கு என்ன தேவையோ அதையும் சரியா கொடுக்குற ஒரு ஆள். இல்ல ஆக்சுவலா நீங்க ஆக்டிங் சொல்லும்போது நான் வந்து டூட்ல ஒரு பர்டிகுலர் ஆளோட ஆக்டிங் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சரத்குமாரோட ஆக்டிங். சரத்குமார் அவங்க சொல்லணுன்ற அவசியமே இல்லை. அவர் வந்து எந்த மாதிரியான சுப்ரீம் ஸ்டார். அவர் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு அப்பாவா இருப்பாரு, சோகமாவே இருப்பாரு. 3BHK படத்தை பாத்தீங்கன்னா சோகமாவே இருப்பாரு. வாரிசு எடுத்தீங்கன்னா அதுலயும் சோகமாவே இருப்பாரு. அதை தாண்டி அவருக்கு பெரிய ஸ்கோப் வந்து நான் இந்த ஒரு படத்துல நான் பார்த்தேன். அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி கேரக்டர் மாதிரியே இருக்கும். ஆரம்பத்துலாம் வரும்போது என்ன ஜாலியா காமெடி பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்த்தா ஒரு டிரான்சிஷன் வரும். ஓ மை காட், இவருக்கு இப்படி ஒரு கதை இருக்கு அப்படின்னு ஒரு பயங்கரமான ரூத்லெஸ்ஸான வில்லன். ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு. பிரதீப்போட ஆக்டிங் நான் அதில் பர்டிகுலரா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஒரு கிரேசியான ஆள், எல்லாத்தையும் பண்ணுவார். ஒரு ப்ராப்பர் ஒரு ஹைப்பர் ஆக்டிவ்ல இருக்கிற ஒரு ஆள் தான். என்ன அவருக்கு அந்த என்னன்னா ஒரு அந்த செகண்ட்ல என்ன தோணுதோ அது பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு அவர் பாட்டில். பர்டிகுலரா நான் பாக்குறது ஸ்டைல். கீர்த்தீஸ்வரன் வந்து நிறைய சொல்லியிருந்தாரு. நான் ரஜினி அவர்கள் வந்து மனசுல வச்சு பண்ணிருந்தேன் அப்படின்ட்டு. எதுக்கு அதை பண்ணியிருக்காரு அப்படின்றது சாக்லேட் சாப்பிட்றதுல இருந்து கிரிக்கெட் ஆடுற ஸ்டைல்ல இருந்து எல்லாத்துலயுமே ஏதோ ஒன்று சம்திங் டிஃப்ரெண்ட். கொடை ஓப்பன் பண்ணி தூக்கி போட்டு அப்படி பிடிக்கிறதா இருக்கட்டும். பேட் வந்து இப்படி தூக்கி ஃபிளிப் பண்ணிட்டு இந்த சைடு தட்டி விட்டு இப்படி பிடிக்கிறது. சாக்லேட் கவர் எடுக்கிறது. பிஸ்கெட் பேக்கெட் ஓப்பன் பண்றதுல கூட 2 பேக்கெட் ஓப்பன் பண்ணி இப்படி எடுத்து அப்படி மொத்தம் இப்படி கொட்டுவாரு. மொத்தம் பிஸ்கெட் பேக்கெட் அப்படி கொட்டுவார். அருமையா இருந்துச்சு. எனக்கு ஸ்டைல் வந்து உண்மையாவே ஓகே. அப்ப துருவ விக்ரமோட ஆக்டிங் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல அவரை காட்டி அவர் தன்னுடைய ஃபர்ஸ்ட் டைலாக டெலிவரி பண்ணும்போது நான் வந்து விக்ரம் சார் லைட்டா ரெசம்பிள் பண்ணி பார்த்தேன். அவருடைய அந்த மேனரிசமா இருக்கட்டும், இல்ல அந்த வாய்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே. இப்ப இவர் சொன்னார்ல ரஜினியை ரெசம்பிள் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு லைட்டா. அவர் சொல்றீங்களா அப்படின்னு அந்த மாதிரி அதை வச்சு நான் சொல்றேன். இவர் சொல்லும்போது டக்குனு எனக்கு அது டக்குன்னு சேது படத்துல வந்து நம்ம எப்படி பார்த்திருப்போம், துருவ விக்ரம் சார் எப்படி பார்த்திருப்போம், அந்த மாதிரி டக்குன்னு எனக்கு ஒரு மாதிரி ஃபிளாஷ் ஆயிட்டு. ஏன்னா நம்ம டிரான்சிஷன்ஸ் காட்டுறாங்க. ஒரு ஸ்கூல் லைஃப்ல இருந்த ஒரு பையன் கபடி எப்படி போறாரு அப்படின்ற மாதிரி. சோ அந்த டிரான்சிஷன்ல ஸ்டார்டிங்ல நல்லா அதை பார்க்க முடிஞ்சு. இப்ப நான் சொன்னேன்னா ரஜினி அவர்களை ரிசம்பிள் பண்ற மாதிரியா இருக்குன்னு சொல்லும்போது மிஷ்கின் வந்து ஒருத்தரை பார்த்துட்டு இதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு சாமிங்கான ஒரு கிரேட் ஆக்டர் வந்து ஹரிஷ் கல்யாண் அப்படின்னு சொல்லியிருந்தார் கமலுக்கு அப்புறமா அப்படின்னு. அது
இருக்குதா அந்த ஆக்டிங் ஷாம் அவருக்கு இருக்கு, நம்ம மறுக்கவே முடியாது, பயங்கரமா இல்ல ஹரிஷ் கல்யாண் வந்து சாமிங் இருக்கு அதெல்லாம் தாண்டி, பட் ஒரு ஆக்டிங்கா வந்துட்டு எனக்கு இது, ஏன்னா இது பிஃபோர் லப்பர் பந்துக்கு முன்னாடி ஷூட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். இது அதுல வந்து அந்த ஒரு இது தெரிஞ்சிச்சு, ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு ஆக்டரா அவர் இத்தனை வருஷமா இருந்துட்டு இருக்காரு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்கு. பட் ஆஃப்டர் லப்பர் பந்து, அந்த லப்பர் பந்து அப்போ அவருடைய நடிப்பா இருக்கட்டும், அவருடைய அந்த பிரசன்ஸா இருக்கட்டும், அது வந்து வேறையா தெரிஞ்சிச்சு. பட் இதுல வந்து டிபிக்கல் அந்த பழைய ஹரிஷ் கல்யாணோட அந்த ஒரு சின்ன ஒரு இது இருக்கும்ல, ஒரு லைட்டா ஒரு அமெச்சூர்னஸ்னு சொல்லலாம், அந்த விஷயங்கள் வந்து எனக்கு பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதான் இப்ப நம்ம லப்பர் பந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதுல ஒரு ரொம்ப டோன்டா ஒரு ஃபைன் டியூன்ட் ஆக்டரா தெரிவாரு. பட் டீசல்ல பார்த்த அந்த டீசல் வாசுங்கிறவர் வந்து அந்த ஒரு ஜியோகிராபிக்காவோ இல்ல அந்த ஒரு கேரக்டராவோ பார்த்தா முயற்சி பண்ணியிருக்காரு. பட் அந்த ஃபைன் டியூன் இல்ல மேபி இது ஒரு காம்ப்ளிமெண்ட் ஆக கூட நம்ம எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்ச படத்துக்கும் இப்போ ரீசெண்டா நடிச்ச ஒரு படத்துக்கும் இல்ல அந்த அவரோட ஒரு 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 ப்ரோக்ரஷன் ஆஸ் an ஆக்டரா வந்து, பட் நம்ம இந்த மேபி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா கூட இருக்கலாம்ல. ஏன்னா லப்பர் பந்து மாதிரி ஒரு ஆக்டிங் பார்த்துட்டு நம்ம அதுக்கு முன்னாடி நடிச்ச திரைப்படத்துல அதுக்கு முன்னாடி நடிச்சதுதான் நானும் அதே தான் சொல்ல வரேன். ஏன்னா இது வந்து முன்னாடி நடிச்ச படம், அதுல இருந்து ப்ரோக்ரஸ் ஆகி லப்பர் பந்து இந்த மாதிரி ஆக்டரா மாறி இருக்காரு அப்படின்னு. பட் நீங்க ஒண்ணு யோசிச்சு வச்சு பார்த்தோம்னா ஹரிஷ் கல்யாண் சூஸ் பண்ற அந்த ஸ்கிரிப்ட்ங்கிறதுல வந்து எந்த ஒரு இதுவும் இல்ல, நல்ல ஸ்கிரிப்ட் தான் அவர் வந்து சூஸ் பண்ணிட்டே இருக்காருங்கிறதுக்கு உதாரணம் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் உண்மையிலே நல்லா தான் இருக்கு. படத்துல ஓகே, படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா பர்டிகுலரா நான் நடுவுல இருந்து ஆரம்பிச்சலாம் நினைக்கிறேன். படத்தோட பிகெஸ்ட் பாசிட்டிவா நான் சொல்றது என்னன்னா காமெடி வந்து பிக்கெஸ்ட் பாசிட்டிவா நான் சொல்றது வந்து ஸ்டண்ட்டுக்கு அப்புறம் தான் நான் காமெடி சொல்லுவேன். ஸ்டண்ட் வந்து அவ்வளோ அமேசிங்கா இருந்தது. எனக்குலாம் பார்த்துட்டு இன்னும் இவ்வளோ அப்படியே சொல்லுவேன். ரீசெண்ட் டைம்ஸ்ல தமிழ் சினிமா வந்து ஸ்டண்ட்ல வந்து ரொம்ப ஒரு மெனக்கெடுறாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. புதுசா நிறைய ஃபைட் சீன்ஸா இருக்கட்டும், சண்டை காட்சிகளா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி அதுக்கேற்ற மாதிரி வருது. ரொம்ப ஒரு ப்ராப்பர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த சினிமாட்டோகிராஃபி டிபார்ட்மெண்ட்டும் ஸ்டண்ட் கொரியோகிராஃபியும் போகுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நம்ம ரீசெண்டாவே இந்த தமிழ் சினிமாவில் வந்து ஸ்டண்ட் வந்து நம்ம என்ஜாய் பண்ற மாதிரியான ஃபைட் சீன்ஸ் வந்து வரதை பார்க்குறேன். அதுல ஒரு முக்கியமான ஒரு படமா நான் டூடும் பார்க்குறேன். அண்ட் இதுல எனக்கு இன்னொரு சீன் வந்து நான் இன்னொரு அட்வான்டேஜ் நான் பார்க்குறேன், இன்னொரு பாசிட்டிவா நான் பார்க்குறது வந்து காமெடிஸ். நிறைய காமெடிஸ் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த நெகட்டிவ்ஸ்க்கும் நான் அந்த காமெடியை நான் சொல்லுவேன், அது போகணும் ஃபர்தர் அந்த வீடியோ நம்ம பண்ணலாம். பட் பாசிட்டிவ்ஸ் நான் பார்க்குறது வந்து காமெடிஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யூஸ்வலாக பிரதீப்போடைய படங்கள், பிரதீப் ஃபிளேவர் காமெடி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு ரொமான்டிக் காமெடி தான் அவர் எல்லாம் பண்றாரு. பண்ணும்போது அவருக்குனே ஒரு ஃபிளேவர் இருக்குல்ல, அந்த ஃபிளேவர் வந்து இதுலயும் இருக்குது. நான் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப யதார்த்தமான ஒரு காமெடியா இருக்கு, ஒரு டிப்பிக்கல் காமெடியா இல்லாம யதார்த்தமா சில காமெடிஸ் இருக்கு. அந்த காமெடிஸ் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். வேற ஏதாச்சும் பாசிட்டிவ்? டீசலோட ப்ளஸ் என்ன? டீசல் அதான் சொல்றேன்ல, அது அந்த ஸ்டோரி தான் நான் வந்து ரொம்ப பிளஸ்ஸா பாக்குறேன். கண்டிப்பா வந்து அந்த இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஆக்டர் ஒருத்தர் நடிச்சிருந்தாருன்னா அதோட இது கோணமே வேறையா இருந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அரசியலும் அதுல பேசப்பட்டிருக்கு. நிறைய வந்து ஜியோ பொலிட்டிக்ஸ் பேசியிருக்காங்க. சின்ன ஒரு இதுதான், க்ரூட் ஆயில் இது திருடுற விஷயம் தான் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு இது இருக்குல்ல, நிறைய இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. இப்ப எஸ்பி ஜனநாதன் படம்லாம் பார்த்தோம்னா அது ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அதை வச்சு உலக பொருளாதாரத்தையே பேசுவார்ல, அந்த மாதிரியான வே ஆஃப் திங்கிங் மூவி தான் இது. அதைத்தான் நான் இதுல வந்து ரொம்ப பிளஸ்ஸா பாக்குறேன். அதே போல இதுல இருக்கிற அந்த கேஸ்டிங்ஸ் வந்து நான் ரொம்ப நெகட்டிவா பாக்குறேன். யாருமே வந்து இதுக்கு ஆப்டாவும் இல்ல, ஒரு செட்டே ஆகாத மாதிரியான ஒரு இதா இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக் ஒண்ணு வச்சுட்டு எல்லாருமே சுத்துறாங்க. ஈவன் திலக்கு வந்துட்டு ஒரு விக் வச்சுட்டு ஒண்ணு வராரு, அது பார்க்கும் போதே நமக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. சோ அது ஏத்துக்க முடியல. ஈவன் மேதமான் விவேக் இருக்காருல்ல, அவரு வந்து இதுல ஒரு ப்ரூட்டல் வில்லன். அதாவது எப்படின்னா மாரிசன்லயும் வில்லனா இருந்திருப்பாரு, துடிக்க கொலை பண்ற அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் ஆனா தான் ஒரு பெரிய ஆள் ஆகணுங்கிறதுக்காக ஒரு மாதிரி ஒரு கோமாளித்தனமா ஏதோ ஒண்ணு பண்ணி வில்லனா அந்த மாதிரியான ஒரு வில்லன் தான். அவர் ஒரு விக்க மாட்டிட்டு வர்றாரு. எல்லாருமே இந்த மாதிரி ஒரு விக்க மாட்டிட்டு வராங்க. பார்த்தா நமக்கு விக்க மாட்டுறதுக்கான அவசியம் என்ன இந்த இதுல இருக்குது எதுவும் தெரியலையே. பேசிக்காவே ஒரு கமர்ஷியல் மூவிஸ்ல நம்ம இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல, இல்ல அந்த ஆஸ்பெக்ட்ஸா கூட இருக்கு. இல்ல அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஒரு விக் மாட்டுறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஏதோ ஒரு சம்திங் இருக்கும்ல, அந்த விக் மாட்டுறதுனால அவேவாவும் இருக்கு, ஆர்டிபிஷியல் அந்த கதை களத்துக்கு ஒன்றி போறோம் அப்படின்றதுக்காக எதுவும் இந்த மாதிரியான எதுவும் ட்ரை அப்படி பார்த்தாலே இது 14 to 15 அந்த கேட்டகரி ஆஃப் இதுதான் இருக்கு. பீரியட் டைம் பீரியட் வந்து அப்படிதான் இருக்கு. ஒன்னும் ஆமா வட சென்னைல படத்துல பாத்தீங்கன்னா அதுலயும் அந்த பீரியட் ஒரு பீரியட் ஃபிலிமா இல்ல, அந்த மாதிரி பீரியடும் இல்ல, ரீசன்ட் பீரியட் ஆஃப் இதுதான் இது. ஒரு பெட்ரோல் வந்துட்டு ஒரு 60 ரூபாய் இருக்கிற அந்த பீரியட்னு வச்சுக்கலாமே. ஓகே, 60 ரூபாய் நம்ம ஒரு 10 வருஷம் இருக்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஹேர் ஸ்டைல் ட்ரெண்டிங்ல இருந்து தெரியுமா? இப்படி சீவன் தெரியுமா? அந்த ஹேர் ஸ்டைல் தான் ட்ரெண்டிங்ல இருந்து. நான் ஒன்னு சொன்னேன், இந்த மாதிரி அவேவா இருந்துச்சு. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்
மேபி அதான் அவங்க ஷூட்டே வந்து ஒரு மாதிரி பேட்சா தான் எடுத்திருப்பாங்க போல, நிறைய பேட்ச் மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியா? ஓகே, ஸ்டோரி லைனா அப்படியே ஃப்ளோவா வராம அங்கங்க பேட்ச்னா நான் ஷூட்டே சொல்றேன். இப்போ எப்படி ஒர்க்னா, இப்போ ஒரு ஷெட்யூல் போட்டு பண்றாங்கல்ல, இப்போ ஒரு ஷெட்யூல் பண்ணிட்டு அடுத்து ஏதோ ஒரு 6 மாசம் கழிச்சு அந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க போல. அதான் எனக்கு இந்த எப்படி கேக்குறேன்னா, நம்ம பாத்துட்டே இருப்போம் ஒரு ஸ்டோரி, திடீர்னு இந்த இடத்துல இது ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும் இந்த சீன், அந்த மாதிரி சொல்றேன். ஆக்சுவலி அந்த மாதிரி தான் இருக்கு. இப்ப படம் முடிஞ்சிருச்சுன்னு இருக்கேன், திடீர்னு பார்த்தா அவர் பாட்டுக்கும் கடல்ல போய் நின்னுட்டு எனக்கு பிரச்சனை வந்துச்சு ஏதோ ஒண்ணு வாய்ஸ் ஓவர், திடீர்னு பார்த்தா கிளைமேக்ஸ் ஃபைட் ஓடிட்டு இருக்கு. படம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கேன், திடீர்னு பார்த்தா கிளைமேக்ஸ் ஃபைட் ஓடிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு பைசனோட பிளஸ் வந்து 1-2 கிடையாது, நிறைய இருக்கு. சொல்ல ஆரம்பிச்சு நெகட்டிவ் சொல்லி முடிச்சிட்டீங்க. ஆமா, நான் எப்படினாலும் நெகட்டிவ் கேப்பீங்க. ஆமா, சரி, ஓகே, சொல்லுங்க. அப்ப நானும் நெகட்டிவ் சொல்ல முடிச்சிடுறேன். பைசனோட பிளஸ் வந்து அதுதான் பாசிட்டிவ் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் தேடணும், அதனால அதை கடைசியா பேசுவோம். பைசன் படமே ஒரு பிளஸ்ஸா தான் நான் பாக்குறேன். சின்ன சின்ன மைனஸ் இருக்கு, அதை பேசுவோம். மியூசிக் வந்து நேத்து நான் ரிவ்யூல சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் சந்தோஷ் நாராயணன் வந்துருந்தா நல்லா இருந்திருக்குமே, அந்த காம்போ சூப்பரா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஏஆர் ரஹ்மானுமே கொஞ்சம் நல்லா செட் ஆயிருந்துச்சு. பட் நிவாஸ் கே பிரசன்னா எப்படி இருப்பாரு, மியூசிக்கா நிவாஸ் கே பிரசன்னா நல்லா இருக்கும், பட் மாரி செல்வராஜுடைய கதை களத்துக்கு அது ஒட்டி இருக்குமா ஸ்டோரியோட அப்படிங்கறது எல்லாமே இருந்துச்சு. பட் அது ரொம்பவே சூப்பரா அமைஞ்சிருக்கு. அண்ட் செகண்ட் வந்து நான் என்னோட பாயிண்ட் ஆட் பண்ணிடுவா. எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. ஏன்னா சந்தோஷ் நாராயண், எனக்கு மாரி செல்வராஜ் அப்படின்னாலே சந்தோஷ் நாராயண். எனக்கு ஏஆர் ரஹ்மான்ட்ட போகும்போதே ஒர்க் ஆகுமா அப்படின்னு ஒரு சின்ன நெருடல் இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான்ட்ட போகும்போதே அந்த ஒரு நெருடல் இருக்கும்போது எனக்கு நிவாஸ் கே பிரசன்னாட்ட வரும்போது ஒரு சின்ன நெருடல் இருந்துச்சு. எப்போ வரைக்கும்னா தீக்கொளுத்தி பாட்டு ரிலீஸ் ஆகிற வரைக்கும். தீக்கொளுத்தி பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இல்ல இவரு கரெக்டான ஆள் தான் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 2-3 பாட்டை கேட்டோடனே சரி ரைட்டு கரெக்டான ஆள் தான் அப்படின்னு. ட்ரூ, ஏன்னா அந்த மண் வாசத்துக்கு ஏத்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க மியூசிக்ல, அது எல்லாமே மெயினா வேணும். ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து ஒரு வில்லேஜை காட்டுறாரு அப்படின்னா அந்த வில்லேஜ்ல என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அங்க எப்படியான நாய்ஸ் வரும், இது எல்லாமே பிஜிஎம்மா இருந்தாலும் சரி இல்ல மியூசிக்கா இருந்தாலுமே சரி, அது ரெண்டுமே ஒரு மாதிரி ஆப்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்க சொன்ன மாதிரி தீக்குளித்தி ரெக்க எல்லாமே ஒரு மாதிரி தியேட்டர்ல கேட்கும் போது ஒரு மாதிரி ரொம்ப ஃபுல்ஃபில்லிங் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. நான் இன்னைக்கு நைட் தான் படத்துக்கு போறேன். படத்துக்கு போனதுக்கு அப்புறம் நானும் தீக்குளித்தி எப்படி இருக்குன்னு பாக்குறேன். ரெக்கரக்கு நேத்துல இருந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க, ரெக்கரக்கு சூப்பரா இருந்துச்சு, வேடன் வாய்ஸ் கேட்கும் பாப்போம். நாங்களும் இன்னைக்கு நைட் போய் பாத்துட்டேன் சொல்றேன். இவ்வளவு நாள் வந்து ஸ்பாட்டிஃபைலயே கேட்டுட்டு வேடனோட வாய்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு தியேட்டர் ஆம்பியன்ஸ்ல கேட்கும்போது ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. மஞ்சுமல் பாய்ஸ் தியேட்டர்ல பாக்கல நீங்க? அப்படியா? இல்லைங்க, ஐயோ ஓடிடில தான் பார்த்தேன். பாவம் பண்ணிட்டேன். நெகட்டிவ்ஸ் அப்படின மாதிரி எதுவும் இருக்கா? நெகட்டிவ்ஸ் அதான் பாசிட்டிவ்ஸ் முடிச்சிட்டேன், நிறைய இருக்கு. இன்னும் இருக்கா? ஓகே, சாரி. சினிமாட்டோகிராஃபி, சோ எப்பவுமே சொல்ற மாதிரி தான், நம்ம சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்டோரியோட நம்ம பார்க்கும்போது லேண்ட்ஸ்கேப்ஸ்ல அந்த ஸ்டோரிஸை காமிச்சிருக்காங்க. ஓகேவா, இப்ப ஒரு கபடி பிளேயருக்கான ஒரு கீயே வந்து பாத்தீங்கன்னா அவரோட பிராக்டிஸ். அந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பாரு. அந்த அவர் ஓடுற விஷயத்தையே காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சுத்தி சுத்தி. முதல்ல ஒரு கிரவுண்டை சுத்தி 21 ரவுண்ட் ஓடி இருக்கு நீ, அதுவும் விடாம இப்படி மாடு மாதிரி ஓடுறியே அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது எல்லாமே இந்த பைசனோட கணக்கு, இது எல்லாமே நான் ஒரு பிளஸ்ஸா தான் பாக்குறேன். மாடு கால மாடன். அண்ட் வந்து சின்ன சின்ன விஷயமா அவருக்கான பிராக்டிஸ் எல்லாமே வந்து அந்த ஏறு தழுவுற, அந்த மாடை வச்சு ஏறு தழுவும் போது தான் அந்த பிராக்டிஸ் எடுப்பாரு. அந்த வயல் காட்டுல தான் வந்து அவரு தம்பிள்ஸ் எடுப்பாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அழகா காமிச்சிருக்காங்க. அது வந்து அவர் அவ்வளோ வெறியா பிராக்டிஸ் பண்றாரு அப்படிங்கறத கூட சின்ன இடத்துலயுமே விடாம கதை முழுக்க காமிச்சிட்டே இருக்காங்க. ஈவன் சோசியல் மீடியால கூட எல்லாருமே போட்டிருந்தாங்க. இது வரைக்கும் நம்ம கபடின்னு வந்து தமிழ் சினிமாவில் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அதுல கொஞ்சம் வந்து வெண்ணிலா கபடி குழு மட்டும்தான் வந்து இந்த ராவாவும் கொஞ்சம் அத்தன்டிக்காவும் இருக்கும். கில்லி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். கில்லில வர கபடி, கில்லில வர கபடி வந்து மாஸ் கபடி கிடையாது, அது படத்துக்கான கபடி. சும்மா சொன்னேன், செமிஃபைனல் தோத்துட்டு ஃபைனல்ஸ் போய் பஞ்சாப் கூட ஆடலாம், அது வேற கபடி. இது வந்து கொஞ்சம் ஈவன் கேண்டிட்ஸா நம்ம அந்த ட்ரெய்லர் ஷார்ட்ஸ் பாக்குறது கூட நிஜம்லே மோதிக்கிறாங்க, நிஜம்லே. ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்க சினிமாக்குள்ள வரும்போது அங்க ஸ்டண்ட்னு ஒருத்தர் வரணும், அங்க வந்து ஒரு பெட் ஒண்ணு போடுவாங்க, அடிச்சுட்டு பல்ட்டி அடிச்சு. ஆனா இதுல பார்த்தா கீழே லேண்டிங் காட்டுறாங்க, பல்ட்டி அடிச்சு அந்த மண்ணிலே விழுகுறாரு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு அந்த இன்னும் அந்த ரியாலிட்டி வந்து இன்னும்
நமக்கு ரியலிசம் வந்து என்ன ஒர்க் ஆகுமோ. பிராக்டிஸ் கொடுத்தது யார்? அவர் மனத்தி கணேசன் தான் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலா இன்னொன்னு ஆமா கதையே எங்க ஊர் தாங்க, அவர் என்ன எங்க ஊர். நீங்க சொன்னீங்கல்ல ஏறு தழுவுறதுல தான் அவர் ப்ராக்டிஸே பண்ணாரு. மனத்தி கணேசன் அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு ஒரு இன்டர்வியூல. நான் வந்து அந்த மாதிரி தான் விவசாயம் பண்ற அதே லேண்ட்ல வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு நீங்க சொல்லும்போது அதுவே ஒரு ப்ராக்டிஸ் தான். ஒரு மாடு வந்து ஏறு இழுத்துட்டு போகுது அப்படின்னா அந்த ஏறு மேல ஏறு நின்றுட்டு அந்த மாடு இப்படி கயிறு பிடிச்சு நின்றுட்டு இருப்பாரு. ஈவன் இதுல பசுபதியுமே வந்து கபடியை விரும்பக்கூடிய ஒரு நபரா தான் காட்டுறாங்க. ஓகேவா? அப்ப அவர் வந்து ட்ரெயின் பண்றாரு, இப்படி பிடிச்சிட்டு நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறு தழுவுறதுக்கு தான் ட்ரெயின் பண்றாரு. பட் அவருடைய அந்த பிசிக் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் இதெல்லாம் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். த்ருவோட ஆக்டிங் கேட்கும்போது த்ரு வந்து எப்படி விக்ரம் சார் ஒரு எஃபர்ட் போடுவாரு, உடல் ரீதியா அந்த ஒரு எஃபர்ட் நமக்கு தெரியுமோ அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஸ்கூல் டேஸ்ல ஆரம்ப காலகட்டத்தில் அவரோட பிசிக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் பையன் மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்கு. பட் அது உடம்புல தெரியல, பாடியில அந்த ஒரு மெச்சூரிட்டி தெரியல. பட் ஃபியூச்சர்ல அது மாற 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 அந்த ஒரு மெச்சூரிட்டி அவரோட உடம்புல தெரியுது. அந்த பைசெப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப எப்படி ஒரு கபடி பிளேயருக்கான ஒரு உடல் நிலை இருக்குமோ அந்த மாதிரி அது கரெக்டா இருக்கு. நம்ம நேத்துக்கே டிஸ்கஸ் பண்ணோம் கபடி அப்படின்ட்டு வரும்போது கில்லியில வந்து அதுல கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்காக தாவி நீச்சல் அடிச்சு போய் அந்த கோட்டை தொட்டு விஜய் வந்து அந்த இதை முடிப்பாரு, ஜெயிப்பாரு அப்படின்ற மாதிரி. பட் இதுல அப்படி கிடையாது. கபடியினுடைய ஒவ்வொரு மூவ்ஸுமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ ஒவ்வொரு பிளேயருக்குமே ஒவ்வொரு ஸ்டைல்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம கிரிக்கெட்னு எடுத்துக்கிட்டாலே ஒருத்தர் ஸ்பின்னர் இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் இருப்பாங்க. அந்த மாதிரி இதுல துருவோட ஸ்டைல் என்னன்னா வரும்போது அவங்கள காலை பிடிக்கிறது. நீங்க த்ரூ அவுட் இதுல ஒரு 10 கபடி மேட்ச் விளையாடுறாங்கன்னா அந்த 10 கபடி மேட்ச்லயும் துருவோட ஸ்டைல் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவரு ஆப்போசிட் டீமுக்குள்ள போய் அவங்களோட விளையாடும் போதா இருக்கட்டும், இல்ல ஆப்போசிட் டீம்ல இருந்து ஒரு நபர் வந்து இவங்களோட விளையாடும் போதோ துருவோட ஸ்டைல் வந்து அந்த ஒரு பிளேயருடைய இண்டிவிஜுவாலிட்டியை எனக்கு ஒவ்வொரு இடத்துலயுமே காட்டிட்டே இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே நான் வந்து படத்தோட பிளஸ்ஸா பாக்குறேன். அண்ட் பிளஸ் சொன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம், மைனஸ் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது 3 ஸ்டோரி மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலி ஒரே ஸ்டோரியா பார்க்க முடியுது. பட் நம்ம இதை கொஞ்சம் இன்னும் டீப்பா கவனிச்சோம் அப்படின்னா துருவ் அவருடைய கோலுக்காக ஓடிட்டு இருப்பார் கபடி பார்த்துட்டு. அண்ட் இன்னொரு பக்கம் லால் அண்ட் அமீரனுடைய ஒரு ஃபைட், தனிப்பட்ட ஒரு ரீதியான பிரச்சனை இருந்தாலும் சமூக பிரச்சனையை மாற்றும் போது அது அவருடைய லைஃப்ல எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த 2 ஸ்டோரி நமக்கு தனியா ஸ்டோரியா தெரிஞ்சாலுமே அது ஓரளவுக்கு மர்ஜ் ஆயிடுச்சு. பட் அனுபமாவுடைய அந்த லவ் சீன்ஸ் வந்து ஓவராலா மொத்த படத்துல எண்ணி பார்த்தாலுமே ஒரு 5 மினிட்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த 5 மினிட்ஸுமே வந்து தேவையில்லாம திணிச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல இது தேவையா அப்படின்னா அதை இன்னும் நேச்சுரலா காமிச்சிருக்கலாம். ஏன்னா கர்ணன்ல எல்லாம் வந்து அந்த லவ் சீன்ஸ் இருந்திருக்கும், பட் அது நேச்சுரலா கதையோட டிராவலா இருந்திருக்கும். ஓகேவா? பட் இதுல வந்து அப்படி நேச்சுரலா டிராவல் ஆன மாதிரி எனக்கு தெரியல. அது ஏதோ ஒரு இடத்துல இன்சர்ட் பண்ணணுமே அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா அனுபமாக்கு வந்து அவங்க அக்காவோட ஃப்ரெண்ட் அனுபமா. சோ ஆப்வியஸா அந்த ஒரு ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. அது எல்லாமே ஏதோ திணிச்ச மாதிரியே இருந்துச்சு ஒரு இடத்துல. அண்ட் இப்போ துருவ் விக்ரமுக்கு சீனியரா அனுபமா? ஆமா, துருவ் விக்ரமோட அக்கா கேரக்டர்ல ரஜிஷா பண்ணிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கு. சோ ரஜிஷாவோட ஃப்ரெண்ட் தான் வந்து அனுபமா. ரஜிஷாவும் அனுபமாவும் ஃப்ரெண்ட், ஒரே ஊருக்காரங்க, சொந்தக்காரங்க, மாமா பொண்ணு அந்த மாதிரி தான். அதுதான் வயசு அதிகம். ஆமா, வயசு அதிகம். நார்மலைஸ் பண்ணிருக்காங்க. பட் அதை இன்னும் சட்டலா அழகா காமிச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு எனக்கு. அதை இன்சர்ட் பண்ணி தேவையில்லாம திணிச்சு ஒட்டாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. இப்போ பொலிட்டிக்கலா வந்துட்டு என்ன மாதிரி இருக்கு? ஏன்னா இப்போ டவுன் சவுத் வந்து இப்போ எல்லாருமே நேற்று சோசியல் மீடியால இருந்து எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்னன்னா, இவங்க வந்து அந்த பேசப்பட்ட, அதாவது அமீரும் லாலும் வச்சு பேசப்பட்ட அரசியல் வந்து இப்போ பகையா பார்த்தோம்னா எக்கச்சக்கமான கொலைகள் இன்னும் ஸ்டில் விழுந்துட்டே இருக்கு. அது எப்படி அதுல காட்டியிருக்காங்க? அது வந்து அந்த அளவுக்கு பகையை தூண்டக்கூடிய அளவுல அது அப்படி காட்டல. ஏன்னா நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல இருந்தே நான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன், தனிப்பட்ட பிரச்சனையா தான் ஆரம்பத்துல இது ஆரம்பிக்குது. தன்னுடைய உரிமைக்காக குரல் கொடுக்க போய் அமீர் வந்து அந்த இடத்துல ஒரு கொலை பண்றாரு. ஸோ அந்த பகையினாலதான் லால் வராரே தவிர அவரை வந்து ஒரு சாதியினுடைய ரெப்ரசன்டேட்டிவா அப்படி யாருமே காட்டல. மேபி அங்க இருக்க மக்களுடைய மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்கிறதா காமிச்சிருக்காரு. ஆனா லாலை வந்து அப்படி ஒட்டுமொத்த சாதியினுடைய குரூரமா ஃபஹத் ஃபாசில காமிச்ச மாதிரி காட்டல மாமன்னர்ல. ஓகே, அதுதான் அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் வந்து அது பர்சனல் வன்முறையா இல்ல ஒரு கம்யூனல் ரையாட்டா கொண்டு போறாங்க. பட் 2 தலைவர்களுமே வந்து அது ஒரு அமைதியான ஒரு முறையில நடத்தி போகணும் அப்படின்னு தான் அது விரும்புறாங்க. அவங்க 2 பேருமே அந்த விஷயம், அந்த கம்யூனல் ரையாட் இருக்கக்கூடாது அப்படிங்கறத தான் விரும்புறாங்களோ அப்படிங்கறத அழகா காமிச்சிருக்காரு. இதோட ஓப்பனிங் சீனா ஒரு கல்யாண சீன் வருது. பிரதீப் வந்து அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறாங்க. அந்த சீனை பார்க்கும்போது ஐயோ இந்த மாதிரி ஒரு சீன் வந்துச்சுன்னா அது கண்டிப்பா நல்லா முடியறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு, அது கொஞ்சம் ஒரு டாக்ஸிக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த கல்யாணத்துல நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அந்த டாக்ஸிசிட்டியை வந்து
அப்ரிஷியேட் பண்ற ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க கண்டிப்பா. அது ஐயா இல்ல அது கரெக்ட் தப்புன்றதை தாண்டி என்னன்னா அந்த டாக்ஸிசிட்டியை அப்ரிஷியேட் பண்ற ஒரு ஆடியன்ஸ் இருக்கும்போது அதை நீங்க இன்னும் ஊக்குவிக்கிற மாதிரியான ஒரு சீன்ஸ் வந்து அதுல இருந்து குளோரிஃபை பண்றதுல அந்த டாக்ஸிசிட்டியை ரசிக்கிறத ஊக்குவிக்கிறாங்க அந்த மூவில. நான் அப்படிதான் சொல்றது, அந்த டாக்ஸிசிட்டியை ஹீரோயிக்கா காட்டுறது. அந்த இதை தாண்டி தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வரும்போது அந்த இப்போ என்ன சொல்றது, முந்தி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கூட அந்த பாடி ஷேமிங் காமெடியா இருக்கட்டும், இல்ல அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அசிங்கமா திட்டி பண்றதா பிரதீப் தான் அதுல மூலகாரராச்சு. ஏதாச்சும் ஒண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு கடைசியில அதுக்கு ஒரு ரிசல்ட் நான் வரேன், அதுக்கு தான் வரேன். சோ இப்படி இந்த மாதிரியான விஷயங்களை பண்றது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம். அதை தாண்டி எவால்வ் ஆகி ஒரு 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 இண்டஸ்ட்ரியால மூவ் ஆயிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த ஒரு பொது புத்திக்கு தீனி போடுற மாதிரியான சில சீன்ஸ் வந்தது எனக்கு ரொம்ப நெருடலா இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் அதான் சொல்றேன், இப்போ டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்ட் போயிட்டு அந்த கல்யாணம் நடக்குது, அந்த கல்யாணம் நடக்கிற அந்த மாப்பிள்ளைட்ட போயிட்டு சார் ஒரு பர்சனலா ஒரு விஷயம் மட்டும் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூப்பிட்டு வந்து என்னை எதுக்கு பிரேக்அப் பண்ணன்னு மட்டும் ஒரு காரணத்தை இப்போ சொல்லிட்டு போ அப்படின்றாங்க. ஸோ இப்போ அது என்ன அவசியம்னு கேட்குறேன். ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு போறீங்கன்னா ஓகே நீங்க போகணும் நம்பர் 1 என்னன்னா அந்த இன்வைட் பண்ணாம அந்த கல்யாணத்துக்கு போறாரு. அவர் இன்வைட் பண்ணாத கல்யாணத்துக்கு போனோம்னா நம்ம போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாம், பிரச்சனை இல்லை. எதுக்கு தேவையில்லாம ஸ்டேஜ் ஏறி போட்டோ எடுக்கிறது, இன்ட்ராக்ட் பண்றதுலாம் தேவையில்லாத விஷயம். அப்படி போகும்போது அவர் இன்ட்ராக்ட் பண்ணி போயிட்டு எதுக்கு பிரேக்அப் பண்ணன்றது ரீசன் இப்போ சொல்லு அப்படின்னு சொல்றதே ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷயம். அப்படி கேட்கும்போது இங்க ஆடியன்ஸ்லாம் அப்படி ஆர்ப்பரிக்கிறாங்க, வாவ் 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 அப்படின்னு. இல்ல, அதை நான் தனியாவே கேட்கணும்னு நினைச்சேன். எந்தெந்த சீன்ல ஆடியன்ஸ் கத்துனாங்க? ஆமா நான் சொல்றேன், நான் வரேன் ஒவ்வொன்னா நான் வரேன் அடுத்து. ஸோ இந்த மாதிரியான ஒரு சீன் அந்த பிரேக்கப்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்கும்போது வர்ற ஒரு ஆர்ப்பரிப்பு வந்து கொஞ்சம் நெருடல் இருந்துச்சு. இல்லை இது தவறா இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இளையராஜா பாடல் 2-3 இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க, 100 வருஷம் அந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான் அப்படின்றது. அப்புறம் நேத்து ஒருத்தரை பார்த்தோன்னு நினைக்கிறேன், மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கும் இளையராஜா அவர்களுக்கும் ஆல்ரெடி குட் பேட் அக்லிலேயே ஒரு அக்லி ஃபைட் இருந்தது. இப்போ இது 2வது இன்னிங்ஸ் 2 ஆரம்பிக்குமா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். அது அவங்களோட பெர்மிஷன்லாம் என்னன்றது அப்புறம் அவங்களுக்கு தான் தெரியும். அடுத்தது வந்து 2-3 காமெடியில வந்து நான் சொன்னேன்ல காமெடி பாசிட்டிவான காமெடி இருந்தது அப்படின்ட்டு. நெகட்டிவான இடத்துல வந்து நெகட்டிவாகவும் சில இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. சில இடத்துல ரொம்ப இன்டெலிஜென்ட்டா ரொம்ப அழகான காமெடி ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. அட் சேம் டைம் சில இடத்துல அந்த ஒரிஜினல் அப்பா யாரு அப்படின்றத வச்சு ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க. அது ரசிக்கிற மாதிரியா இல்லை. அது பார்த்துட்டு அது இங்க வந்து எல்லாரும் அதை ரசிக்கிறாங்க அப்படின்னும் போது அது தவறான ஒரு முன்னுதாரணத்தை எடுத்துட்டு போகுது. சொல்றாங்களே அது வந்து ரொம்ப ப்ரொக்ரெசிவா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ரொக்ரெசிவா படம் கொண்டு போனாலும் அதுல வர காமெடி எல்லாமே அந்த ரிக்ரெசிவா கொண்டு போகுது. அந்த ப்ரொக்ரெசிவான விஷயங்களை நீங்க நையாண்டி பண்ணி அதை காமெடி பண்றது அப்படின்றது வந்து சரியான விஷயமா எனக்கு அதுல படலை. அட் த சேம் டைம் பிரதீப் ரங்கநாதன் வந்து இதுல ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி வர்றாரு. அவர் வந்து என்ன சொல்றது, என்ன எத்தனைதான் சிலுவையில தூக்கி அரைஞ்சாலும் நான் கம்முன்னு தாண்டா இருப்பேன்ற மாதிரி நீங்க எவ்வளவுதான் அவரை போட்டு செஞ்சாலும் அவர் வந்து ஃபார் லவ் ஃபார் லவ் ஃபார் லவ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அவரோட சகிப்புத்தன்மை அப்படின்றது ஓவர் த மூணா இருக்குது, பிச்சுக்கிட்டு போகுது, சீலிங்கே இல்லை அவரோட சகிப்புத்தன்மைக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிறது கொஞ்சம் நம்பகமான ஒரு விஷயமா இல்லை. கன்சிடரிங் அவரோட கேரக்டர் மற்ற விஷயங்களுக்குலாம் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்க முடியுது. மற்ற விஷயத்துக்குலாம் அவ்வளவு எமோஷனலா பயங்கரமா கோவப்படுறாரு. அந்த டாக்ஸிசிட்டி இங்க மட்டும் இப்படி அது மாதிரி ஓகே இதெல்லாம் லவ்க்காக பண்றாருன்னு ஒரு ஐரணி இருக்கு. அவரோட 2 ஆஸ்பெக்டுக்கும் ஒரு ஐரணி இருக்கு. அது படத்துல வந்து கொஞ்சம் இல்லையே சரியில்லையே அப்படின்றது. அப்புறம் வந்து இன்னொரு இதுக்கு சொல்றேன், பசங்களோட காதல்லாம் இப்படிதாங்க இருக்கும் அப்படின்றது. சார் இது வந்து 2008-2009 ஃபேஸ்புக்ல பண்ற போஸ்ட் இதெல்லாம். பட் அதை கொஞ்சம் இங்க கொண்டு வேணா அதை தாண்டி நம்ம எவால்வ் ஆயிட்டு இருக்கோம் ஆஸ் அ சொசைட்டியாவா. அதுக்கு தியேட்டர்ல விசில் அடிக்கிறாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒருவேளை கொஞ்சம் வயசாயிடுச்சோ நமக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் அது கொடுத்தது. ஒரு ரியாலிட்டி செக்கை கொடுத்ததுக்காக நான் அந்த டூடுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா வயசாயிடுச்சு அவனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் பசங்களவு பொண்ணுங்களவு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து கொஞ்சம் நெருடலா இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய இடத்துல தவறுதலான வார்த்தை சொல்லி அவரோட காதலி, அதாவது குரல் அப்படின்ற கதாபாத்திரத்தை அகன் வந்து ரொம்ப தவறான ஒரு வார்த்தையை சொல்லி திட்டுறாரு. திட்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா சாரி எமோஷனலா அந்த வார்த்தை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை கடந்து போயிடுறாரு. அடுத்து ஒரு இடத்துல கோவப்பட்டு பயங்கரமா அடிக்கிறாரு, ஐ எம் வெரி சாரி எமோஷனலா அதை பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. இது என்ன மாதிரியான ஒரு காரணமான எடுத்துக்கிறது? ஒரு எமோஷனலா நீங்க என்ன வேணா பண்ணிடலாம், பண்ணிட்டதுக்கு அப்புறம் நாங்க அதை எமோஷனலா நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா நான் மன்னிச்சிடணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு அது அர்ஜுன் ரெட்டில கொண்டு வருது. அதுதான் நான் எமோஷனலா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எத்தனை நாளைக்கு அந்த காரணத்தை சொல்லிட்டு இருக்க போறீங்க? நீங்க பண்ணாம எமோஷனல் ஆயிட்டீங்கன்னா நீங்க என்ன வேணா பண்ணலாமா? ஏன் நீங்க எமோஷனல் ஆயிட்டீங்கன்னா ஒன்னும் இல்லை. இப்போ நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலும் நீங்க அடிச்சிருங்க, உங்க பாஸ் வந்து உங்களை காண்டேத்துறாரு, அடிச்சுட்டு சாரி எமோஷனலா பண்ணிட்டு நீங்க சொல்லுவீங்களா? இதுக்குதான் ஆல்ரெடி எங்க தலைவர் சந்தீப் ரெட்டி வங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இல்ல நான் அதுதான் பாக்குறேன். இப்போ நீங்க அந்த ஒரு பொண்ணை நீங்க அடிக்கிறதுக்கு உங்க கை ஓங்குது அப்படின்னா நீங்க சம்வாட் நீங்க வந்து அடிக்கிறதுக்கு உரிமை இருக்குன்றத உங்களுக்கு எடுத்துக்கிறீங்கன்றதான ஒரு ஆப்ஜெக்டா
சம்திங். இப்போ நான் ஏதாவது கிடையாது, நான் வந்து என்னோட பவர் கம்மியான ஏதோ ஒருத்தங்களை வந்து என்னால ஈஸியா அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆதிக்க மனப்பான்மையில இருந்து வர்ற ஒண்ணு தானே. இப்போ உங்களுக்கு மேல் இடத்துல இருக்கிற ஒருத்தங்களை வந்து ஆமா எல்லாம் கேட்கிறேன். உங்களுக்கு இப்போ லெட்ஸ் சே உங்களுக்கு அதான் சொல்றேன், அதிகாரத்துல உங்களுக்கு மேல் இடத்துல இப்போ உங்களோட பாஸ் எடுத்துக்கீங்களா, காண்டாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு சாரி சார் எமோஷனலா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பாக்காதீங்கன்னா. சோ அதிகாரத்துல இருக்கிற ஒருத்தங்களை அடிச்சுட்டு சாரி சார் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நகருவீங்களா நீங்க? அங்க பண்ண மாட்டீங்கல்ல. ஏன்னா அங்க உங்களுக்கு தெரியுது இல்ல நம்ம என்னதான் உங்களுக்கு உங்களோட பாஸ் காண்டேத்தாத அளவுக்கு அவங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் உங்களை காண்டேத்திர போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒண்ணு. இல்ல இப்ப நீங்க சொன்ன இந்த இடத்துல எல்லாம் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்துச்சு? இருந்தது, நல்லாதான் இருந்தது. உங்க அடிக்கும் போது வாவ் சூப்பர் தலைவா அப்படின்னு சொல்லி கத்துற ஒருத்தங்க இருக்கு. அதான் சொல்றேன், அதான் சொல்றேன்ல, அந்த ஒரு விஷயம் அது ஆடியன்ஸ் கத்துவாங்கன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல வச்ச ஒரு சீன் மாதிரி தான் எனக்கு இருந்தது. இந்த மாதிரி இப்படி ஒரு சீன் வச்சா ஆடியன்ஸ் கத்துவாங்க, ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா படம் வந்து கொஞ்சம் இதாகுமோன்ற மாதிரி சொல்லிச்சு. எனக்கு கொஞ்சம் அதெல்லாம் தவிர்த்திருக்கலாம். டார்கெட்டட் ஆடியன்ஸ் யார் வந்திருந்தாங்க? நிறைய பேர் ஜென்சி கிட்ஸ் தாண்டி இளைஞர், ஜென்சி மட்டும் இல்ல 90s கிட்ஸ் வரைக்கும் எல்லாருமே இருக்கிறது. கேட்டிருக்குமா? இல்ல கேட்டு போட்டேன். டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னா எல்லாருமே தான் இருந்தாங்க. இப்போ லெட்ஸ் சே இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸா வந்து ரசிக்கிறாங்க அந்த படத்தை, குடும்பமா ரசிக்கிறாங்க அப்படின் போது சில விஷயங்கள் நார்மலைஸ் ஆயிருக்குல்ல. அந்த நார்மலைஸ் ஆன விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு தவறான விஷயம் வந்து நார்மலைஸ் ஆகுது அப்படின்னா நார்மலைஸ் ஆயிருச்சு இல்ல, அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரியா யூஸ் பண்ண சில சீன்ஸ் இல்ல, அது தவறான ஒரு முன்னுதாரணம் தான். அண்ட் அதை தாண்டி நீங்க சொன்னீங்க தெரியுமா, இதெல்லாம் தவறா செஞ்சேன்னா அங்க ஒரு நல்லது சொல்லியிருப்பாருன்னு. அங்கதான் வருது ஆணவ கொலை அப்படின்ற ஒரு ஆனர் கில்லிங் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சாதிய ரீதியா சாதி வெறியர்கள் வந்து மாரி செல்வராஜோட படத்தை நாங்க பாய்காட் பண்ணிட்டு டூடுக்கு போவோம் அப்படின்னா இங்க வந்து ஆனர் கில்லிங் தவறு அப்படின்னு சொல்லிட்டு மாட்டின மாதிரியா இருந்ததுன்னு சொல்லிட்டு. இல்ல நான் இதை அப்ப நோட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிரதீப் ரங்கநாதன் அவருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா லவ் டுடேவா இருக்கட்டும், ஈவன் அதுக்கு முன்னாடி அவருடைய முதல் கோமாளியா இருக்கட்டும், எல்லாமே பண்ணிருவாங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல டப்புன்னு அடி அதுதான் அது வந்து அவர் ஒரு டெம்ப்ளேட்டாவே பிக்ஸ் பண்ணி ஈவன் இன் டிராகனா இருக்கட்டும். அதனாலதான் நான் அந்த இதை கேட்டேன். தெரியும், எனக்கு புரியுது. அதே ஃபார்மேட் இதுலயும் யூஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா கிரிட்டிசிசம் பண்ணீங்கன்னா அப்படிலாம் இல்லையா, நாங்க நீங்க நல்லது சொல்லிருக்கோம், நீங்க நல்லா சொல்லுங்க, ஓகே ரைட் ஃபைன். அது ஆனர் கில்லிங் வந்து ரொம்ப சென்சிபிளாவே யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நான் தான் சொல்லுவேன். பட் ஆனா அந்த ஒரு இது மட்டும் படத்துல சொல்லப்படலை அப்படின்றது. இதோட மைய கருத்து வந்து நாங்க ஆனர் கில்லிங்க்கு அகெயின்ஸ்டான ஒரு படம் அப்படின்னு நீங்க சொன்னாலும் அதை சுத்தி ப்ராப்ளமேட்டிக்கான விஷயங்களை வச்சு நீங்க ஃபில் பண்ணிருக்கீங்க இந்த படத்தை அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியனா இருந்தது. இதெல்லாம் டூட்ல நான் பார்த்தேன். டெபியூட் படமா மேபி லைக் நான் சொல்றேன்ல, இது வந்து டெஃபினட்டா நான் இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட டியூன் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னும் கொஞ்சம் சென்சிபிளா நிறைய விஷயங்களை அவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். சில விஷயங்களை டீல் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சென்சிபிளா நீங்க டீல் பண்ணணும். அது ஓகே ரைட் ஜாலியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீல் பண்ணிட்டோம் அப்படின்னா அது தவறான ஒரு முன்னுதாரணம் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ ஓவரால் இதுதான் என்னோட டூடோட ஒப்பீனியன். டூட பத்தி என்னோட ஒப்பீனியன். நீங்க முடிச்சிட்டீங்களா டீசலை பத்தி? ஸோ ஓவராலா நான் பார்த்த அளவில் இல்லை நெகட்டிவ்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற திரைப்படம் அப்படின்னா பைசன் தான். இல்ல சொல்ல பார்த்தோன்னா நிறைய தீபாவளி வின்னர் ஆப்வியஸா இல்ல. இப்ப கமர்ஷியல் ஸ்டோரியா அவர் டீசல் சொன்னதை வச்சு பார்க்கும்போது இவ்வளவு நாள் என்ன ஸ்டோரி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் அந்த க்ரூட் ஆயில் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அது கொஞ்சம் புதுசா இருக்கு. அது மட்டும் தான் புதுசு. மற்றபடி கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது அது ஒரு நார்மலான ஒரு பைப்லைன் அப்படின்னு ஒரு கொரியன் மூவியோட இன்ஸ்பயர் ஆன படம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீ பைப்லைன் பாத்திருக்கீங்களா? இல்ல பைப்லைன் நான் பார்த்ததில்ல. பட் ஆனா அதான் சொல்றேன்ல, இப்போ கரண்ட் பாலிடிக்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து இன்செர்ட் பண்ணி இது அவருக்குள்ள ஒரு குட்டி முருகதாசும் இருக்காரு, அதே போல ஒரு குட்டி எஸ்பி ஜனநாதனும் இருக்காங்க. பட் அதை மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு அவர் கரெக்டா கொடுத்துட்டாரு, கரெக்டா கொடுத்துட்டாரு. பட் தீபாவளிக்கான ஒரு படமா அதுவும் இல்ல, ஒரு செலிப்ரேஷன் அந்த மாதிரியான இது இல்ல. பட் ஹரிஷ் கல்யாண் வந்து லப்பர் பந்தை பார்த்துட்டு போகும்போது நம்ம இங்க உட்காரும் போது டோட்டலா சரி ஓகே. ஸோ இதுதான் எங்களுடைய ரிவ்யூ, எங்களோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ண. நீங்க தீபாவளி வின்னர் யாருன்றதான் கடைசியில் நாங்க சொல்ல நினைச்சோம், நாங்க சொல்ல மாட்டோம், நீங்களே சொல்லுங்க. அரசன். ஆமா அரசன் தீபாவளி இது. சரிங்க ப்ரோ, எங்க தலைவர் நான் சும்மாவா 5 நிமிஷம் இருந்தாலும் தியேட்டரை கலக்கி 5 நிமிஷத்துல லிப்சிங் இல்லன்றது கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது தெரியுமா? அது வெற்றிமாறனோட இதுங்க. என்ன அது அப்படி அவர் எப்போதுமே அவர் படத்துல லிப்சிங், எந்த படத்துல லிப்சிங் கரெக்டா இருக்கு சொல்லுங்க. லிப்சிங் வேணாங்க, அட்லீஸ்ட் ப்ரோமோல லிப்சிங் பண்ணிரலாம். அவரே எத்தனை ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிருக்காருன்னு தெரியல, நீ வேற சும்மா இதுக்கு ப்ரோமோ செகண்ட் பார்ட் வருமா தெரியல. சரி ஓகே ரைட், பாப்போம். உங்களோட ஒப்பீனியன் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். நன்றி.